அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம். குரல் வழி உங்களோடு இணைந்திருப்பது ஆஷா பிரைட். உங்களை தேடிக்கொண்டிருக்கும் வார்த்தைகள் உங்களுக்காக, உங்களை தேடி என் குரல் வடிவில். புதன்கிழமை வந்தாச்சு, ஜென் கதையும் வந்தாச்சு. நீங்கள் ஜென் கதை பிரியரா? அப்போ இப்படிக்கு வானவிலால் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ பேரரசர்கள் தோன்றி தன்னோட கண் அசைவில் உலகத்தையே ஆட்டி படைச்சு வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க. ஆனால் ஒரு சில பேரரசர்களோட பெயர் இன்னைக்கு வரைக்கும் நிலச்சிருக்குது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மாமன்னரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை தான் நான் சொல்ல போகிறேன். அவர் யாருன்னு கதையோட இறுதியில் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். பேரரசர் ஒருத்தர் பொதுவெளிக்கு போய் நேரடியாக மக்கள் குறைகளை கேட்டுட்டு தன்னோட அரண்மனைக்கு திரும்ப போயிட்டு இருக்கிறாரு. அரசருக்கு எதிரில் ஒரு வயதான புத்த துறவியும் அவரோட சீடர்களும் வராங்க. மன்னரை பார்த்ததும் துறவியும் அவரோட சீடர்களும் மன்னருக்கு வழிவிட்டு ஒதுங்கி நிற்கிறாங்க. அப்ப அரசரோட பார்வை ஒதுங்கி நின்ன துறவி மீது படுது. உடனே அரசர் தன்னோட ரதத்தை நிறுத்திட்டு இறங்கி போய் அந்த துறவியோட காலில் நெடுஞ்சான் கிடையா விழுந்து வணங்குறாரு. அப்படி வணங்கும்போது அரசரோட மணிமுடி அந்த துறவியோட காலில் படுது. முகம் நிறைய புன்னகையோடு துறவி தன்னோட கைகளை உயர்த்தி மன்னரை ஆசீர்வதிக்கிறாரு. ஆனால் இதை பார்த்துட்டு இருந்த அமைச்சருக்கு ஒரே கடுப்பு. எத்தனை பெரிய ராஜ்யத்தோட அதிபதி இவர்! உலகமே வியந்து பார்த்துட்டு இருக்கிற பேரரசர் போயும் இந்த பரதேசியோட காலில் விழுந்து மணிமுடியை வேற காலில் பட வைத்து விட்டாரே என்று நினைச்சு உள்ளுக்குள்ள கொஞ்சம் கோபமும் எரிச்சலும் பட்டார் அமைச்சர். அரண்மனைக்கு போனதுமே தன்னோட வருத்தத்தை அரசர்கிட்ட சொன்னாரு அமைச்சர். அமைச்சரோட பேச்சை கேட்ட அரசர் சத்தமா சிரிக்கிறாரு. ஆனா அமைச்சரோட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை. ஆனா அரசர் ஒரு விசித்திரமான உத்தரவு ஒன்று கொடுக்கிறாரு அமைச்சருக்கு. மந்திரியாரே, ஓர் ஆட்டுத்தலை, ஒரு புலித்தலை, ஒரு மனித தலை, இந்த மூன்றும் எனக்கு உடனே வேண்டும், ஏற்பாடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு அரசர். இது என்னடா, நான் என்ன கேட்டேன், இவர் என்ன உத்தரவு போடுறாரு, ஒன்றும் புரியலையே அப்படின்னு திகைப்போடையே அரசரோட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேலைக்காரங்களை அனுப்பி வைக்கிறாரு அமைச்சர். ஆட்டுத்தலைக்கு அதிகம் கஷ்டப்படலை, கறிக்கடையிலேயே கிடைத்தது. ஆனால் புலித்தலைக்கு ரொம்பவே அலைய வேண்டியிருந்தது. கடைசியில் ஒரு வேட்டைக்காரன் கிட்ட சொல்லி பிறகு புலித்தலையும் கிடைக்குது. ஆனால் மனித தலை அதுக்கு எங்கே போகிறது? உயிரோடு இருக்கிற ஆளை வெட்டி தலையை எடுத்தா அது கொலை. என்ன செய்யலாம்னு அமைச்சர் யோசிக்கிறாரு. வழியில் ஒரு சுடுகாடு தென்படுது. அப்போ அங்கே புதைக்க கொண்டு வந்த ஒரு பிணத்தோட தலையை வெட்டி எடுக்கிறாரு அமைச்சர். அரசர்கிட்ட அந்த 3 தலைகளையும் கொண்டு போனார் அமைச்சர். அந்த தலைகளை பார்த்த அரசர் சொன்னார், சரி, இந்த 3ஐயும் சந்தையில் விற்று பொருளாக்கி வாருங்கள். அரசர் ஏன் இப்படி சொன்னாரு, ஏன் இப்படி செய்கிறாரு அப்படின்ற குழப்பத்தோடையே 3 தலைகளையும் விற்றுவிட்டு வருவதற்காக தன்னோட வேலையாட்களை அனுப்பி வைக்கிறாரு அமைச்சர். அமைச்சரோட கட்டளைப்படி சந்தைக்கு போனவங்களுக்கு ஆட்டுத்தலையை விற்கிறதுல எந்த சிக்கலும் வரலை. பதிலுக்கு பண்டமும் கிடைக்குது. புலியோட தலையை வாங்க யாருமே முன் வரலை. எல்லாரும் அதை வேடிக்கைத்தான் பார்த்தாங்க. கடைசியாக ஒரு பணக்காரன் தன்னோட வேட்டை மாளிகையை அலங்கரிக்கிறதுக்காக அதை நல்ல விலை கொடுத்து வாங்குறான். இப்போ மனித தலை தான் மிச்சம் இருக்குது. அதை பார்க்க கூட யாரும் விரும்பலை. பக்கத்தில் கொண்டு போனாலே எல்லாரும் அருவருப்பு பட்டு தலை தெறிக்க ஓடுனாங்க. வேற வழி இல்லாமல் அந்த மனித தலையோடு வேலைக்காரர்கள் அரண்மனைக்கே திரும்ப வராங்க. அரசர்கிட்ட போய் விவரத்தை சொல்றாரு அமைச்சர். அதற்கு அரசர் சொல்றாரு, அப்படியா, சரி, யாரிடமாவது இலவசமாக கொடுத்து விட்டு வந்து விடுங்கள். நாள் முழுக்க அலைஞ்சு திரிஞ்சும் கூட இலவசமாக கூட அந்த மனித தலையை வாங்கி கொள்வதற்கு யாருமே முன்வரலை. விஷயத்தை கேட்ட பேரரசர் அமைச்சரிடம் கேட்டார், மந்திரியாரே, நீங்கள் தெரிந்து கொண்டது என்ன? அமைச்சர் எதுவும் பதில் சொல்ல முடியாமல் அமைதியாக நின்றார்.
மனிதனின் உயிர் போய்விட்டால் இந்த உடம்புக்கு மரியாதை ஏது? சக மனிதன் தானே, வாங்கி வைத்துக் கொள்ளலாம் தானே. ஆனால் நடைமுறையில் இலவசமாக கொடுத்தாலும் அருவருத்து ஓடுகிறார்கள். இதை யாரும் தொடக்கூட மாட்டார்கள். செத்த பின்பு நமக்கு மதிப்பில்லை என்பது நமக்கு தெரியும். இருந்தாலும் உடம்பு உயிரும் துடிப்புமாக உள்ளபோது என்ன ஆட்டம் போடுகிறது. ஆனால் உடலில் உயிர் இருக்கும்போது தம்மிடம் எதுவுமே இல்லை என்று உணர்ந்தவர்கள்தான் ஞானிகள். அத்தகைய ஞானிகளை விழுந்து வணங்குவது ஞானத்தை பெறுவதற்கான முதல் வழி என்று கூறினார் அரசர். இதை கேட்டதும் தலை கவிழ்ந்து நின்றார் அமைச்சர். இன்னைக்கு நான் சொல்ல போற ஜெயின் தத்துவம் என்னன்னா, அதுதான் அசோக சக்கரவர்த்தி சொல்லிட்டாரே அந்த தத்துவத்தை. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம கதையில் வந்த அந்த பேரரசர் வேற யாரும் இல்லை, பேரரசர் அசோகர். போர் தான் அரசனின் தொழில் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்து உலகத்தையே நடுநடுங்க வச்சவர் தான் அசோக சக்கரவர்த்தி. ஆனால் புத்தரோட வழியை பின்பற்ற ஆரம்பித்த பிறகு அன்பு வழி மட்டும் போதும் என்று மனம் மாறி வாழ்ந்தவர். அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வை தான் கதையாக இன்னைக்கு உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிட்டேன். நீங்களும் விரும்பி கேட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஜென் கதைகள் பிடிக்கும்னா ஜென் கதைகள் என்ற தலைப்பில் பிளேலிஸ்டில் இருக்குது, அதை சொடுக்கி நீங்கள் கேட்கலாம். மேலும் இது போன்ற கதைகளை கேட்பதற்கு இப்படிக்கு வானவில்லாள் வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் காணொளி பதிவேற்றம் செய்ததும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய நண்பர்களோடையும் என்னுடைய இந்த பக்கத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். கடந்த 3 மாத காலமாக நீங்கள் எனக்கு அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மகிழ்ந்திருப்போம், நிறைந்திருப்போம். நன்றி.